பக்தர்களே நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் இன்னைக்கு மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலத்தின் மகிமையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருத்தலம் 12 ஜோதிர் லிங்கங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருத்தலம். அது எந்த ஊரில் இருக்குது? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஓம்காரேஸ்வரர் திருக்கோவில் தான். இந்த கோவிலில் பல பெருமைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி நாம் புராணங்கள் என்னென்ன சொல்கிறதுன்றதை விரிவாக பார்க்கலாம். இந்த கோவிலை சுற்றி நர்மதை நதியானது பாய்கிறது. இங்கே ஏன் சுவாமிக்கு ஓம்காரேஸ்வரர்னு பெயர் வந்தது தெரியுமா? இந்த கோவிலுடைய அமைப்பு, இந்த கோவில் சுற்றிலும் இருக்க அமைப்பு எந்த மாதிரி எழுத்து வடிவத்தில் இருக்கான்? ஓம் என்ற எழுத்து வடிவில் அமைந்திருக்கான் இயற்கையிலேயே. அதனால தான் இந்த சுவாமிக்கோட பேர் ஓம்காரேஸ்வரர் அப்படின்னு வழங்கலாயிற்று. சரி, இந்த கதையை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முறை விந்திய மலைக்கு நாரதர் போகிறார். அப்போது நாரதர் வர்றதை பார்த்து அந்த விந்தியராஜன் அந்த மலை என்ன பண்ணுதுன்னா நாரதரை வரவேற்கிறதாம். வரவேற்கும் போது தனது பெருமையை மறைமுகமாக அப்படியே நாரதர் முனிவர்கிட்ட சொல்லுதான். எப்படி சொல்கிறாரு விந்தியராஜன்? நாரதரே, உலகத்திலேயே மிக உயர்ந்தவனாக செழிப்புடன் அழகாக இருப்பவன் நான் தான். அதனால் நீங்கள் இங்கே வந்ததால் எனக்கு மேலும் பெருமை தான் சேருது தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டதும் நாரதர் என்ன பண்ணுறாராம்? ஏதேது உன்னை விட உயர்ந்தவன் வேற யாரும் இல்லையா? நீ மேருமலையை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிற விந்தியராஜா. விண்ணை தொடும் வரை உயர்ந்திருப்பவன் அவன்தான். அவனை நீ பார்த்தா இந்த மாதிரி பேச மாட்ட அப்படின்னு சொல்றாரு நாரதர் விந்தியமலை பார்த்து. இதை கேட்டதும் விந்தியராஜனுக்கு மேருமலையை விட நாம் அதிகமாக வளரணும் அப்படின்ற ஆசை எழுந்தது. அதுக்காக என்ன பண்ணா, இந்த மாதிரி நாம் மலை வளரணும்னா சிவனை தான் நாம் வேண்டணும் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. உடனே மண்ணில் ஓம்கார வடிவில் சிவபெருமானை வடித்து அவரை நினைத்து கடும் தவம் புரியறான். அவனுடைய தவத்தில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறார்? விந்தியராஜனுக்கு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்றார். உடனே இறைவனை பார்த்த தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? ஓம்காரேஸ்வரராக நீங்கள் இங்கேயே நிலையாக தங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பிரணவஸ்வரூபமாக இருக்க சிவலிங்கம் 2ஆ பிரிகிறது. ஒன்று சதாசிவமாக ஓம்காரேஸ்வரர் அப்படின்னு மாறுது. மறுபாதி மண்லிங்கத்துடன் ஜோதியா கலந்து அமரேஸ்வரர் அல்லது மமலேஸ்வரர் அப்படின்னு மாறிடுது. இந்த 2 கோவில்களும் ஓம்காரேஸ்வர தீர்த்தத்தின் 2 கரை பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. ஈஸ்வரராக சிவபுரியிலும் அமரேஸ்வரராக விஷ்ணுபுரியிலும் அமர்ந்து நமக்கெல்லாம் காட்சி தந்துன்னு வராங்க. இங்க இருக்க அமரேஸ்வரர் கோவில்ல தினமும் மண் லிங்கங்கள் பிடிக்கப்பட்டு அந்த சிவலிங்கங்களுக்கு தினமும் அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது. நர்மதை நதி இந்த ஊர்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நதியில் பித்ருக்களுக்கு கர்மா செய்வது மிகவும் உகந்தது என்றும் புராணங்கள் சொல்கிறது. அடுத்த விஷயம் என்ன? ஒவ்வொரு நாள் இரவும் இந்த கோவில்ல அர்த்தஜாம பூஜை முடிஞ்சதும் சிவனும் பார்வதியும் இங்கு விளையாட வருவதாகவும் ஐதீகம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு அருகே ஒரு காளிகா தேவி கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. இதுதான் கோவிந்த பகவத் பாதர். யார் இவர்னா ஆதிசங்கரின் குரு. அவர் தவம் மேற்கொண்ட இடமா. இங்குதான் தன் குருவிடமிருந்து ஆசை பெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த ஆதிசங்கரர் தன் குருவை பார்த்தார் இல்லையா, அந்த சம்பவம் மிகவும் சுவாரஸ்யத்துடனும் விறுவிறுப்புடனும் இருக்கும். அந்த சம்பவத்தை நடத்தினதே நம்மளுடைய சிவபெருமான் தான். நீங்க மிஸ் பண்ணாம அவசியம் தொடர்ந்து கேளுங்க. நான் அடுத்த பகுதியில ஆதிசங்கரர் எப்படி தன் குருவிடம் இருந்து ஆசி பெற்றார், ஏன் அவரை குருவா ஏத்துண்டார் இந்த கோவிந்த பகவத் பாதரை அப்படின்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ புராண கதைக்குள்ள போயிடலாம். காலடினா என்ன ஊரு உங்களுக்கு தெரியும்? ஆதிசங்கரர் பகவான் பிறந்த ஊர். அங்கிருந்து சன்னியாசிகளுக்கே உரித்தான காவி உடையெல்லாம் தரிச்சுட்டு ஆதிசங்கரர் ஒரு குருவை தேடி பாத யாத்திரை ஆரம்பிக்கிறாரு. பல மாதங்கள் நடந்து கடைசியில நர்மதை நதிக்கரைக்கு வரார். அங்கிருந்த ஒரு குகையில மிகப்பெரிய ஞானி இருக்கிறத பாக்குறார். அந்த ஞானி யாருன்னா கோவிந்த பாதர் அப்படின்னு பேர் அவருக்கு. இந்த கோவிந்த பாதர் ஆதிசேஷன் இருக்காரு இல்லையா, அவருடைய அவதாரம். அவர்கிட்ட வணங்கி ஆதிசங்கரர் என்ன பண்றாரு? என்ன நீங்க சிஷ்யனா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறார்.
அப்போ வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த கோவிந்தபாதர் ஆதிசங்கரரை சிஷ்யனா மாணவனா ஏத்துக்கிறாரு. அவருக்கு என்ன ஒரு டேலண்ட் எல்லாம் கொடுக்கறாரு குருனா, கற்று எதை படிச்சாலும் அதை அனைவரும் ஏற்கிற அளவுக்கு எளிமையா எடுத்து கூறும் திறனை கொடுக்கிறார். அடுத்து மாற்று கருத்தெல்லாம் பேசுவாங்கல்ல, நாம கிழக்குன்னா அவங்க மேற்குன்னுவாங்க, நாம 4ன்னா அவங்க 1ன்னுவாங்க, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க. அவங்க கிட்ட மேட்டரே இருக்காது, இருந்தா கூட சும்மா ஏதாவது ஒண்ணு கத்தனமேன்றதுக்காக கத்துவாங்க. அந்த மாதிரி முதிர்ச்சி பெறாதவர்களுக்கு கூட எதிரா வாதமிட்டு எல்லாத்தையும் கரெக்டா உண்மையெல்லாம் வெளியில எடுத்துன்னு சொல்லணும், அத்வைத்த தத்துவத்தை நிலைப்பிக்கும் திறமையையும் குருவருளால ஆதிசங்கரர் இத்தனை டேலண்டையும் விரைவிலேயே பெற்றுக்கொள்கிறார். இப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் கங்கையில நீராடி விட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும்னு சொல்லிட்டு தம் சீடர்களோட நடந்து வந்துட்டு இருக்கார் ஆதிசங்கரர். அப்போ சிவபெருமான் என்ன பண்றார், சங்கரரிடம் திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார். ஆதிசங்கரர் முன்னாடி இப்ப சிவபெருமான் அழுக்கான மனிதனா 4 நாய்களோட முன்னாடி குறுக்க வராரு. இத பார்த்த ஆதிசங்கரர், ஏ மனிதனே, என் குறுக்கே வராத, நான் விஸ்வநாதரை தரிசிக்க போறேன், விலகிப்போ அப்படின்னு சொல்றாரு சத்தமா கோவத்தோட. இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த அலங்கோலமா இருக்கான் இல்லையா அந்த மனிதன், கிழிந்த ஆடை, துர்நாற்றம் வீசிய உடல், கையில 4 நாய்கள், இதெல்லாம் வச்சுட்டு இருக்கவன் பலமா சிரிக்கிறான். சிரிச்சதும் ஆதிசங்கரர் பார்த்து கேக்குறாரு, என்னப்பா சிரிக்கிற, நகரு அப்படின்னு சொல்றாரு. விலகி போன்னு சொல்றல்ல அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த மனிதன் சொல்றான், ஐயா விலகிப்போன்னு சொல்றீங்க, இந்த சரீரத்தை விலகிப்போன்னு சொல்றீங்களா அல்லது அதன் உள்ளிருக்கும் ஆன்மாவை விலகிப்போன்னு சொல்றீங்களா? நீங்களே எல்லாருக்கும் இரண்டும் வேறல்ல என்ற அத்வைத்த கொள்கையை போதித்து வருகிறீர்கள். வேற்றுமை இல்லாத உங்களுக்கு இப்போது எப்படி இந்த வித்தியாசம் தோன்றியது அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டதும் சங்கரருக்கு தூக்கி வாரி போடுது. எப்படி இந்த மனிதன் இவ்வளவு புத்திசாலியா இவ்வளவு ஆத்ம ஞானத்தோட பேசுறானே அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைஞ்சு அப்படியே கண்ணீர் அப்படியே தாரத்தாரியா சங்கரருக்கு பெருகி வருது. ஓடி போய் அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் காலில் நாம விழுந்தே ஆகணும்னு சொல்லி அந்த அறிவருக்கத்தக்க மனுஷன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்ன மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, அப்படியே அந்த அலங்கோலமா இருந்த மனிதன் இப்ப யாரா மாறுகிறாங்க, தலையில் பிறை சூடிய ஜடாமுடி தரித்த சதாசிவமாக ஆதிசங்கரர் முன்னால காட்சி தரார். அந்த 4 நாய்களும் என்னவா அவருக்கு முன்னாடி தோன்றுகிறது, 4 வேதங்களாக தோன்றுகிறது. இந்த தரிசனத்தை ஆதிசங்கரருக்கு கொடுத்துட்டு பகவான் அவரை அருள் கொடுத்து அனுப்புறார். இதுதான் ஆதிசங்கரர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான கதை. நன்றி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் நம சிவாய.